ரிஷப ராசி லக்னமும் ரிஷபமாக இருக்குது, ராசியும் ரிஷபமாக இருக்குது, லக்னமும் ரிஷபமாக இருக்குது. குரு 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது பொதுவாக அவ்வளோ விசேஷமான பலன் இல்லை. பட் ரிஷபத்துக்கு அது பெரிய லெவலில் பாதிக்கலனாலும் கூட உச்சம் அடைகிறார். ஸோ நீங்கள் எங்கே தான் டேக் கேர் பண்ணணும், ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் இந்த அக்கம் பக்கம் ஆட்களை வந்து ரொம்ப நம்பக்கூடாது, அதாவது உங்களோட நெய்பர்ஸ். அதுக்கடுத்து ரிஷப ராசி ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து புதிய முயற்சி, புதிய முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் அடக்கமாக அமைதியாக போயிடுறது நல்லது. 3ஆம் இடத்து குரு தேவையில்லாத பண ரீதியாகவோ ஏதாவது ரீதியாக ஒரு சில மனஸ்தாபங்களை வர வைக்கும். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக எப்போவுமே சைலன்ஸ் வந்து ரொம்ப நல்லது, அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லது. அடுத்தது ரிஷபத்துக்கு நான் ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு சொல்கிறது, இந்த 3ஆம் இடத்து குரு அதிகம் யாரையும் நம்பாமல் பண முதலீடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது.